ஹலோ மக்களே! கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி மருது பத்தின சுயரூபத்த நிரூபிச்சது மட்டும் இல்லாம, ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரேவதியும் கார்த்தி மாமாவ விடாம அப்படியே அந்த கல்யாண மண்டபத்திலே நிக்க வைக்கிறாங்க. நீங்க இருந்தா தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த இடத்த விட்டு நீங்க போகவே கூடாது. எல்லாமே மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா பார்த்துக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராஜராஜனும் சரி நம்ம கார்த்தி இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த மண்டபத்துல எப்படி இருந்தாலுமே கடைசி நேரத்துல ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம ராஜராஜன் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தியும் ஹாஸ்பிட்டல்ல என்னாச்சோ எப்படியாவது இந்த மருது வந்து கெட்டவன் அவனோட சுய ரூபத்தை எல்லாருக்கும் முன்னாடியே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா நினைவு திரும்பிடணும். அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிச்சுன்னா கண்டிப்பா இவனை பத்தின எல்லா உண்மைகளும் வெளியில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ஹாஸ்பிட்டல்ல ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மருதுவை வந்து இந்த மடமேடையில ஏறவே விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பொண்ணு மூலமா நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நினைவு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயல் பண்றதுக்காக வருவான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மருதுவை நம்ம கையும் களவா பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணும்போது நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. ஓ, அந்த பொண்ணுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சா, இப்போ உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த மண்டபத்திலேருந்து கிளம்புறாங்க. ராஜராஜனும் மயில் வாகனமும் என்னாச்சு, எதுக்காக மாப்பிள்ளை நீங்க இப்பவே கிளம்புறீங்க, நீங்க மட்டும் கிளம்புறீங்கன்னா அப்புறமா இங்க வந்து சாமுண்டேஸ்வரியும் இந்த ஆண்டா சான்ஸ் சொல்லிட்டு ரேவதியை அந்த பையன் கூட மேரேஜ் பண்ணி வச்சிருவான், நீங்க கண்டிப்பா இருக்கணும் மாப்பிள்ளை அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம கார்த்தியும் இல்ல மாமா, நான் அவசரமா போயே ஆகணும், ரேவதி வந்தா அவ உன்னை தேடுவாளே மாப்பிள்ளை, என்னவ சொல்றது அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியும் மயில்வானத்திட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மயில்வானமும் சரி சகல, நீங்க போயிட்டு வா, நான் இங்க எல்லா காரியத்தையும் பாத்துக்கிறேன், அத்தை வந்து எது செய்தாலுமே அதை தடுத்து நிறுத்திடலாம், நீ கவலைப்படாம போயிட்டு வா, அதுதான் முக்கியம், எப்படியாவது இந்த மருதோட சுயரூபத்தை நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்திகே பக்க பலமா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் அப்படியே அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி அந்த இடத்துல போகிறாங்க. கார்த்தியும் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே அந்த ஆஃபீஸரும் என்னாச்சு சார், எதற்காக எங்களை வந்து அவசரமாக இங்கே கூப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் ஆமாம் சார், இன்னைக்கு வந்து மருது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா எப்படியாவது இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துக்கு வருவான், அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி மருதுவை கையும் களவுமா பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துருந்தா அவங்க அம்மாவும் என்னாச்சு, நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுனால என் பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்கும்போது கார்த்தியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்கம்மா, நாங்கள் இங்கே இருக்க வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் நல்லபடியாக பாதுகாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம கார்த்தியும் சரி, உங்கள் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு தலையணையெல்லாம் வச்சு செட்டப் பண்ணுறாங்க. எப்படியும் மருது இந்த இடத்துக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு செயல் பண்ணுவான், அந்த சமயத்தில் கரெக்டாக பிடிச்சிடான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் அந்த ஆஃபீஸரும் ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மருதுவும் என்னடா இது, அவளுக்கு மட்டும் நினைவு தெரிஞ்சு நேரடியாக இந்த மண்டபத்தில் வந்தானா நமக்கும் ரேவதிக்கும் மேரேஜ் நடக்காதே, ஊர்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அவளை போட்டு தள்ளிட வேண்டியதுதான், ஆனால் யார் கண்ணிலையும் படாத மாதிரி நம்ம பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மருதுவும் யோசிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் மருது அந்த மண்டபத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம மயில் வாகனமும் அதை கவனிச்சிடுறாங்க. மயில் வாகனமும் நம்ம சகலைகிட்ட வந்து சகலை, இந்த மருது வந்து இப்போ தான் இந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்கான், கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம், அங்கே தான் வருமா, நீ எப்படியாவது அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் இப்படி பார்க்குறாங்க. என்னடா கார்த்தி மாமாவை காணல, இப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோம், அதுக்குள்ளே அவங்க எங்கே போயிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் கிட்டலாம் கேட்கும்போது மாப்பிள்ளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுமா, அதனால தான் கிளம்பிட்டாங்க, எப்படி இருந்தாலும் அது முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க, அதெல்லாம் பற்றி கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க. சாமுண்டீஸ்வரன் ரேவதி கிட்ட வந்து எதுக்கு ரேவதி தேவையில்லாமல் இவனெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு இருக்க,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை எதிர்த்து நிற்கும்போது ரேவதியும், நீங்க எல்லாம் இந்த விஷயத்துல தலையிடாதுங்கம்மா. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்யாணத்த நான் எப்படி சம்மதிச்சேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுதுல்ல. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து எதிர்த்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க அப்படி சொல்றாங்க. சந்திரகலாவும், சரிக்கா நீ விடு, நமக்கு எப்படியும் இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்கணும். ஆனா அந்த கார்த்தி மட்டும் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரியும் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத சந்திரா. அவன் தான் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி குடுத்துருக்கான்ல, இந்த கல்யாணத்த நானே நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால எதுவுமே நடக்காது. நீ கவலையே படாத. எப்படியாவது ரேவதிக்கும் அந்த மருதுக்கும் மேரேஜ் நல்லபடியா நடக்க தான் போகுது. அப்படி சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட சாமுண்டேஸ்வரியும் சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி எல்லாருமே அலர்ட்டா இருக்கும்போது, மருதுவும் அந்த இடத்துல வராங்க. மருதுவும் அந்த இடத்துல வந்து, நல்ல வேளை இவ வந்து இங்க தான் இருக்கா. இவளுக்கு நினைவு வேற திரும்பிட்டு, எப்படியாவது இந்த மண்டபத்துக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திருவா. அதுக்கு முன்னாடி நம்ம இவள வந்து போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு, மருதுவும் கையில ஒரு பொருள வச்சிருக்காங்க. சரி யாரும் இல்லாத சமயமா பார்த்து இவள போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த இடத்துல குத்துறதுக்கு தயாராகுறாங்க. நம்ம கார்த்தி, ஆஃபீசர்ஸ் எல்லாம் மறைஞ்சிருந்து அவன சரியாட்டு கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட என்னாச்சு? இங்க வந்து மாப்பிள்ளைய காணல. ஏற்கனவே இந்த மாரி தான் பல தடங்கல் வந்துச்சு. ஏற்கனவே வந்து பல சடங்குகள் வைக்கும்போதும், கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணி மாப்பிள்ளைய காணாம போயிட்டாங்க. அதே மாரி தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த கார்த்தியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனத்திட்ட சாமுண்டீஸ்வரியும், மருத பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, மயில் வாகனமும், அது எப்படித்தான் எனக்கு தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாது. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல அப்படி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி, சந்திரகலாவும் சேர்ந்து அது எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியாம அவன் வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பான். ஏதோ கார்த்தி தான் பிளான் பண்ணி மாப்பிள்ளைய கடத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம சாமுண்டீஸ்வரி, சந்திரகலாவும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல மயில்வானும், ராஜராஜனும் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இப்போ உடனே வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. மாப்பிள்ளை இன்னும் காணோமே அப்படி சொல்லும்போது, நம்ம மயில்வானுமும் சரி நீங்க கவலைப்படாதீங்க. சகல கரெக்டான சமயத்துக்கு வந்துருவாங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ரேவதியும் எல்லாத்துக்குமே தயாராயிட்டே வர்றாங்க. ரோகிணியும், என்ன ரேவதி நீ ஏதோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த கல்யாணத்துல இருந்த மாரி இவ்வளோ அசால்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ரேவதியும் எனக்கு என்ன கவலை, கார்த்தி மாமா இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எப்படி இருந்தாலுமே கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்த நிறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட போறது கார்த்தி மாமா தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரோகிணி கிட்ட பேசும்போது, ரோகிணியும் இவ்வளத்துக்கெல்லாம் அசால்ட்டா இருக்காத ரேவதி. எதுவா இருந்தாலும் அப்படி எதுவும் நடக்காட்டாலும் இந்த மேரேஜ நீயே தடுத்து நிறுத்திடு ரேவதி அப்படிங்கிற மாரி ரோகிணியும் ஒரு ஐடியா குடுக்குறாங்க. ரேவதி எல்லாரும் தயாராயிட்டு இருக்கும்போது, திடீர்ந்தால மண்டபத்துக்கு ஒரு ஆஃபீசர் வராங்க. காயத்ரி தேவி வந்த உடனே சாமுண்டேஸ்வரியும், யாரு? எதுக்காக நீங்க இவ்வளோ கூட்டமா வரீங்க? அப்படி கேட்கும்போது, காயத்ரி தேவியும், மகளிர் கமிஷன்லேருந்து வந்திருக்கோம். நீங்க வந்து இங்க ஒரு கட்டாய திருமணத்த பண்றீங்களாமே அப்படி சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இங்க நடக்கிறது என்னோட பொண்ணோட கல்யாணம் தான். எல்லாமே அவளுக்கு ஆதரவா தான் இருக்கு. அவ சம்மதிச்ச பிறகு தான் இந்த கல்யாணம் நடக்குது. உங்கள்ட்ட யாரோ தெரியாம சொல்லியிருக்கணும் அப்படி சொல்றாங்க. அத கேட்ட சந்திரகலாவும், யாரோ வேண்டாதவங்க தான் இந்த மேரேஜ தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். மத்தபடி இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. என்னோட ரேவதி வந்து எல்லாமே சம்மதிச்சு தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அத கேட்ட காயத்ரி தேவியும், நீங்க எல்லாம் சொல்றத என்னால கேட்கவே முடியாது. பொண்ணு வந்து சொல்லணும். அப்பதான் நாங்க வந்து எதுனாலும் செய்ய முடியும் அப்படி சொல்றாங்க. நம்ம ரேவதியும் அந்த இடத்துல சரி எப்படியாவது கார்த்தி மாமா கடைசி நேரத்துல வந்து தடுத்து நிறுத்திருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவா போகும்போது, நம்ம கார்த்திய செம மாசா மருது பத்தின சுயரூபத்தை எல்லாத்தையுமே நிரூபிச்சது மட்டும் இல்லாம, ரேவதிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திய செம அதிரடியா ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாங்கன்னே சொல்லலாம்.